ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, கொழக்கட்டை பாயாசம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. வறுத்தது வறுக்காது எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. இடியாப்ப மாவு வருதுங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதுக்குள்ளே போட்டு வச்சிடுறேன். ஏன்னா இதே அளவு நம்ம தண்ணி எடுக்க வேண்டியது வரும், அதனால் இதில் போட்டு வச்சிட்டேன். இப்போது நம்ம ஒரு கப்பு இதே அளவு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கினேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் விட்டுக்கலாம். நம்ம கொழக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இது கொழக்கட்டை பாயாசம். விநாயக சதுர்த்தி முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நியூ வெரைட்டியாக செய்யலாங்க, டிஃப்ரெண்ட்டாக. சரிங்களா, பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு தண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க. கொதி வரட்டும், பார்க்கலாம். கொதி வரும்போதே நம்ம இந்த தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் போட்டுருவோங்க. இது ஆர்கானிக் வெல்லம் தாங்க. உங்கள்கிட்ட தூசு தும்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாக்கா நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. துருவின தேங்காய். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்குவோங்க. அப்போ தான் நல்லா கொழக்கட்டை உருண்டை நல்லா சாஃப்டாக வருங்க. 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கோங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சாமிக்கு படைக்கிறதா இருந்தால் பிரசாதமாக உப்பு போட மாட்டாங்க ஒரு சிலர், அதனால தாங்க நான் அப்படி சொன்னேன். இப்போ இதை வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் அரிசி மாவு இதில் போட்டுக்கலாங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நல்லா தராவி விட்டுக்கலாங்க. அந்த சூட்லேயே நல்லா சாஃப்டாகிடும். அப்புறம் நம்ம கையை கொண்டு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த சூட்லேயே நல்லா அது வெந்துருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு ஊற வச்சிடுறேன். இப்போ நான் அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சிட்டேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். இதில் ஒரு 10 முந்திரி 10 பாதாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை பொரிச்சுப்போம். முதல்ல பாதாம் போட்டுருவோம். ஏன்னா பாதாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். முந்திரி கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுருங்க, அதனால தான். அவ்வளோதான். இந்த டைமில் முந்திரியும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம். இந்த சூட்லேயே இதுவும் வறுபட்டுரும். சரிங்க, இந்த பாயசத்துக்கு வேண்டிய தண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த கப்பில் தான் எல்லாம் எடுத்துருக்கோம், அதனால இதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி விடலாங்க. 1 2 2.5. சரிங்களா, 2.5. இப்போ அடுப்பை வச்சிடலாம். நம்ம எப்போ பாயசம் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடியே, இல்லைன்னா ½ அன் ஹவர் முன்னாடி நீங்கள் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இது நான் 1/2 ஹவர் முன்னாடி ஊற வச்சேங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுது. இப்போ இந்த தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம இதில் போட்டுருவோம். 2 டேபிள் ஸ்பூனுங்க, சரியா. இது நல்லா கொஞ்சம்
நம்ம கையில் எடுத்து பார்த்தா மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு வேகணுங்க. இதுலேயே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ணின தேங்காய் போட்டுருவோம், தேங்காய் பல் பாருங்க, இதையும் போட்டுருவோம். இது ரெண்டும் வெந்து வரட்டுங்க, பார்க்கலாம் நம்ம. இப்போ இதை மூடி போட்டு விட்டுருவோங்க. இது ரெண்டும் வெந்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதை எடுத்து ஓர வச்சிடலாம், முந்திரி பதாமல். இந்த மாவை பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு சூடு பொறுக்கிற அளவு இருக்குங்க. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. நான் கொஞ்சம் நெய் தடிக்கிறேன் கையில். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு மாவை. இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பொடிசாக உருட்டிக்கலாங்க. கிராக்ஸ் இல்லாத உருட்டிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உருட்டிக்கிறேன். இப்போ மொத்தமாக உருட்டிட்டு பார்க்கலாங்க. இப்போ பருப்பு வெந்துட்டான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பருப்பு வெந்துடுத்து நல்லா. இப்போ நம்ம இதில் இந்த கொழக்கட்டைங்களாம் போட்டுக்கலாம். உருட்டி வச்சது நான் கொஞ்சம் இந்த டிசைனும் இதுவும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க, போட்டுடலாம். இதுவும் நல்லா இப்போ வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிடுறேன். இப்போ இந்த கொழக்கட்டை நம்ம உருட்டினோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதை குழச்சிக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் குழச்சிடலாம். பார்க்கலாங்க நம்ம கொழக்கட்டை வெந்துட்டான்னு. வெந்துட்ருக்கோம். 8 நிமிஷம் ஆகிடுது. பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வெந்துடுத்துங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். சரிங்களா, வெல்லம் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ அது லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க முக்கால்வாசி. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சர்க்கரையில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கலாம். பாயாசம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம அந்த மாவு குழச்சி வச்ச பாருங்கள், கொஞ்சோண்டு மாவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன். சரிங்களா, அதையும் இப்போ இதில் நம்ம கலந்துக்கலாங்க. திக்காக எடுத்தேன்னு கவலைப்படாதீங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு, நீங்கள் காசி ஆற வச்ச பாலாக இருந்தால் 1 கப்பு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்த பாலாக இருந்தாலும் 1 கப்பு பால் விட்டுக்கோங்க. சரிங்களா, அப்போது அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 கப்பு 1.5 கப்பு நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா, இது ஒரு கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுதுங்க. ஒரு நிமிஷம் பக்கம் கொதிச்சு வந்துடுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்களா நெய்யோட, அந்த பதாமும் முந்திரியும் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சிடுறேன். மீதியெல்லாம் போட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறுந்தும் நம்ம பால் விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான டேஸ்டியான கொழக்கட்டை பாயாசம் ரெடிங்க. நீங்கள் இது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கூட செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க இந்த பாயாசம். ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. சாப்பிடவும் டேஸ்டி அப்படி இருக்கும், டேஸ்ட்டாக. சரிங்களா, இது இப்போ திக்காயிடுங்க. அப்போ நம்ம பால் விட்டுக்கலாம். நீங்கள் 1 கப்பு 1/2 கப்பு உங்களுக்கு தேவையான மாதிரி பால் விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டுங்க. நான் பால் விட்டு காட்டிட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆறிடுத்துக்க. நான் சில்லுன்னு பால் தாங்க ஊற்றுறேன், அதனால் நான் தைரியமாக ஊற்றுறேன். நீங்கள்
காசி ஆற வச்ச பாலாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஆறுனப்புறம் ஊற்றுங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச பாலாக இருந்தால் தைரியமாக ஒரு கப்பு விட்டுருங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, இது திக்காகும். பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுது. திக்காக கூட நீங்கள் ஊற்றலாங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இந்த பால் நான் ஒரு 1/4 கப்பு பால் நிறுத்துகிறேன். அப்புறமா இது திரும்பி திக்காயிடுச்சுன்னா திரும்பி நான் விட்டுக்குவேங்க. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம பால் கொழுக்கட்டை பாயசங்க. பால் கொழுக்கட்டை வருது. அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம இதில் கடலை பருப்பு சேர்த்துருக்கோம். நல்லா முத்து முத்தாக சாப்பிடும்போது வாயில் வருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்பவே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பிரசாதமாக கூட படைக்கலாங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.